மகேஸ்வரி மேடம், புதுச்சேரியில திமுக விர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த போர் இப்பவே தொடங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிருப்தியை ஒருத்தரா பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில நடக்கக்கூடிய இந்த கூட்டணி குழப்பம் இது எல்லாமே தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கலாமா, இல்ல அது புதுச்சேரி வேற தமிழகம் வேற அப்படின்னு எடுத்துக்கணுமா? வணக்கம் மனோஜ். அதாவது களத்துல திமுக கூட்டணி இன்னும் ஜெல்லாகலையான்னு கேட்டிருக்கீங்க. இந்த களம்ன்றது புதுச்சேரியிலும் அதே களம் தான், தமிழ்நாட்டிலயும் அதே களம் தான். அதனால ஜெல் ஆகல, ஆகவும் முடியாது, ஆகிறதுக்கு வழியும் இல்ல. கைப்பொண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. அதனால மனோஜுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழவே தேவையில்லைன்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஜெல் ஆகிறதுக்கான வழியே இல்லை அப்படின்றதுனாலதான் திமுக கூட்டணியிலிருந்து ஏற்கனவே 2 கட்சிகள் வெளியேறிவிட்டார்கள். அதாவது நம்ம வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வு உரிமை கட்சியும் சரி, அதே போன்று தனியரசு தலைமையிலான கொங்கு இளைஞர் பேரவையும் வெளியேறிவிட்டாங்க. ஆமாங்க, கமலஹாசன் தான் இன்றைக்கு வேற வழியே இல்லாம அவர் அங்க தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு செஞ்சோற்று கடன் திமுகவோட சப்போர்ட்ல தான் இன்றைக்கு அவர் ராஜ்யசபால அடியெடுத்து வச்சிருக்காரு. அதனால ஒரு பாட்டு வருமே, செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணான்னு. அது மாதிரி வேற வழியே இல்லாம அவர்னால இந்த திமுக கூட்டணியில நான் போட்டியிட விரும்பலன்னு சொல்ல முடியல. சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா சொல்ல முடியல. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்க போட்டியிடல அப்படின்னு ஒரு இலைமறைவு காய்மறைவா ஒரு சூசகமா உன்னை சொல்லிட்டு அவர் வழகி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அங்க இருக்கிற கட்சிகள் திமுக கூட்டணியில எதுவுமே ஜெல் ஆகல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்குள்ள பேசிக்கா ஒரு பாண்டிங் இருக்கணும் இல்லையா? தட் இஸ் டோட்டலி மிஸ்ஸிங். அதாவது ஒரு கட்சிகளுக்குள்ள ஒரு இணைப்பு பிணைப்பு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அது ஏதாவது நீங்க பார்க்க முடியுதா? மகேஸ்வரி மேடம், புதுச்சேரியில நீங்க சொன்னதெல்லாமே இருக்கு. இணைப்பு பிணைப்பு ஒரு நட்பு இருக்கு. நட்பு போட்டி அப்படின்னு திமுகவும் காங்கிரஸும் மோதிக்கிறாங்களே 5 தொகுதியில. விசிக வேற 3 தொகுதியில அவங்க தனியா போறாங்க, 5 தொகுதியில சிபிஎம் வேற போறாங்க. இதெல்லாம் ஒரு நட்பு போட்டி தானே? அதாவது கூட்டணின்றதே ஒருவருடைய அது எண்ணிக்கை, அது ஓட்டணி தான். கூட்டணின்றது ஒரு ஓட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வேட்டணியால இருக்கு, மத்தவங்களோட இதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி தானே இருக்கு. அதாவது நீங்க ஒண்ணு பாருங்க, திமுக தான் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு பாண்டிங் ஃபேக்டரா இருக்கிறது திமுக தான் இந்த கூட்டணிக்கெல்லாம். ஆனா அதுவே புதுச்சேரியில எடுத்துக்கிட்டா அங்க என்னவா இருக்குங்க, அதுவே ஒரு டிவைடிங் ஃபேக்டரா மாறிடுது. இதுல கூட ஒரு உள்ளடி வேலை இருக்கு. நீங்க நல்லா பாக்கணும். நீங்க எப்படின்னா, அவங்க கூட்டணிக்குள்ளேயே அவங்களையே எல்லாம் டிவைட் பண்ணி டிவைட் அண்ட் ரூல்ற மாதிரி அவங்களுக்குள்ள பிரிச்சிடறாரு. ஆனா இப்ப பாருங்க, ஒரு திமுக போட்டியிடுற தொகுதியில இப்போ விசிக ஆகட்டும், சிபிஎம் சிபிஐ ஆகட்டும், அல்லது மற்ற கட்சிகள் ஆகட்டும், இவங்களுக்கு திமுகக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமா திமுகக்கு தான் அவங்க சப்போர்ட். அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணல, நாங்க எங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அவங்க தனியா 5 தொகுதியில சிபிஎம் நிக்கறாங்க, விசிக நிக்கறாங்க. திமுகவும் காங்கிரஸுமே எதிரெதிர் திசையில நிக்கறாங்க. அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவர்களோட கூட்டணி கட்சியில இருக்கவங்க திமுகக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, காங்கிரஸ கைவிட்டுடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, காங்கிரஸ் அங்க வெற்றி பெற முடியாது. ஆட்சிக்கு யார் வர முடியும்? திமுக தான் வர முடியும். அப்ப காங்கிரஸும் திமுக கீழே தான் வர முடியுமே ஒழிய, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவாலய அடிமைகள் அடிமைகளாகத்தான் இருக்கணும், ஆட்சி கட்டல அவர் அமர்ந்து விட கூடாது என்பதற்காக பாலிடிக்ஸ்குள்ள இன்னர் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் திமுகவுக்கு இது கைவந்த கலை. அதத்தான் இப்ப கையாண்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அரித்மெட்டிக்கலி பாக்குறோம்னு வைங்களேன். இப்ப காங்கிரஸும் திமுகவும் அங்க ஜெல் ஆகல, ஒன்னா இல்ல, கூட்டணியே அங்க உடையுதுங்கிற அந்த பட்சத்துல பார்க்கும்போது இது அங்க இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய லாபமா அமைஞ்சிருமா? ஈஸியா கேக் வாக்கா அவங்க ஜெயிக்கிற நிச்சயமா கேக் வாக்கா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா இவங்க ஒரு உள்நோக்கத்தோட இப்படி அவங்க கூட்டணிக்குள்ளேயே பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு அந்த கூட்டணியில இருக்க மத்த கட்சிகளோட ஓட்டுகளை காங்கிரஸுக்கு போகாம இவங்க பக்கம் திருப்பணும், மடைமாற்றணும்ன்றதுக்காக சில வேலைகள் செய்யறாங்க. ஆனா அது திமுக கூட்டணிக்கே எதிராக வரும். இவர்கள் படுதோல்வியை சந்திப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதனால இந்த வன்மம்?
இங்க தமிழகத்துல 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி பிரச்சனை பண்ணுனதால புதுச்சேரியில வச்சு உங்களை செஞ்சு விட்டுறோன்னு திமுக ஏதாவது பிளான் பண்ணிருக்குமோ? அதுவே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Okay. இவர்களுக்கு வந்து எல்லாருமே அறிவாளி அடிமைகளாகத்தான் இருக்கணும். இவருக்கு முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்தி இருக்கணும். யாரும் இவர்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த நிலையில தான் இவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆட்சி கட்டில இவங்க தான் அமரணும், புதுச்சேரியிலேயே இவங்க தான் ஆட்சி செலுத்தணும் அப்படின்றதா இவங்களுடைய ஐடியாவாக இருக்கிறது. அதற்காகத்தான் இவர்கள் இந்த மாதிரி காய்களை புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஒரு 30 தொகுதி தான். அதுவும் ஒரு தொகுதிக்கு சில ஆயிரங்கள் தான். தமிழகத்தில் இருக்கிற மாதிரி லட்சங்கள்ல வாக்குகள்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு தான் அந்த மாதிரி சிக்கல்னா, அது எப்படி தமிழகத்துல கிட்டத்தட்ட 234 தொகுதி இருக்கு, பல கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம், இங்கேயும் அது எப்படி எதிரொலிக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது? ஏங்க நீங்க புதுச்சேரியில ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நிக்கிறீங்க, நவகிரகங்கள் கோவில்ல இருக்க மாதிரி திசைக்கு ஒருவரா திரும்பி நிக்கிறீங்க. ஆனா இங்க வந்து கை கோத்தி எல்லாரும் ஒண்ணா கை தூக்கி மேல நிக்கணும்னா அது எப்படி சாத்தியமாகும்? இவர்களுக்குள்ள எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திரும்ப இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தெளிவாவே சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்னா தமிழ்நாட்டுல இருக்க காங்கிரஸ் இல்ல, டெல்லியில இருக்க காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டுக்கும் தலைமை, பாண்டிச்சேரிக்கும் அவங்கதான் தலைமை, புதுச்சேரிக்கும். அப்போ அவர்கள் நினைத்திருந்தா இதை தவிர்த்து இருக்கலாம். அது செய்யாம காங்கிரசினுடைய மனப்போக்கு, அவர்களுடைய போக்கு, அவர்களது அணுகுமுறை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, அதிருப்தி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா காங்கிரஸ் நினைச்சிருந்தா இது போன்ற கசப்புகளை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதே போன்று நிச்சயமாக திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்திருக்க முடியும். அவர் நினைச்சிருந்தா முடியாதுங்களா? கண்டிப்பா செய்திருக்க முடியும். வேண்டுமென்றே கை கட்டி இதை வேடிக்கை பார்க்கிறாங்க. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. சரி, இப்ப இந்த விவகாரத்துல யாரு விட்டு கொடுத்து போயிருந்திருக்கணும்? காங்கிரஸ் விட்டு கொடுத்து போயிருந்திருக்கணுமா, இல்ல திமுக அதை பண்ணிருக்கணும்? ஏன்னா இங்க ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸ் தான் பங்கு கேட்டாங்க, திமுக சொல்லிருச்சு நோ அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப அங்க அவங்களுக்கு வந்து திமுக எல்லாம் விட்டு கொடுத்திருக்கணும். ஏன் அங்க அதை அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க? அதாவது திமுக தான் இதுல வந்து இங்க எப்படி பெரியண்ணன் போக்குல நடந்துக்கிறாங்களோ அதே போன்று அங்கேயும் நடந்துக்கிறாங்க. அங்க வந்து இவங்களுடைய ஆட்சியாளர் ஜெகத் ரட்சகனை சிஎம்மா பண்றான்றாங்க, யார பண்றாங்களோ தெரியல. இல்ல இவங்க கோபாலபுரம் குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அங்க அமர்த்தினாலும் சரி, மொத்தத்துல இவர்கள் வந்து இந்த 2 பக்கமா இருக்கிற இந்த யூனியன் பிரதேசம் தமிழ்நாட்டுல 2 இடத்துல இவங்க ஆட்சி செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு எந்தெந்த வகையெல்லாம் காய் நகர்த்தினா இது சாத்தியப்படுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக நினைத்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம், இது போன்ற குழப்பங்களை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதை வந்து வேண்டுமென்றே அதை தவிர்க்க மறுக்கிறார்கள், அதை வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றுதான் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. என்னன்னா, தமிழகத்திலேயோ புதுச்சேரியிலயோ நீங்க திமுக கூட்டணியை வந்து விமர்சிக்க கூடாது, அது எப்படி நீங்க விமர்சிக்கலாம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் பீகார், மகாராஷ்டிரான்னு என்னென்னமோ இதெல்லாம் சொன்னாரு. வரேன் சார், வரேன் உங்க நேரத்துக்கு வரேன். இப்ப என்னன்னா, அதை எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் செனாரியோல புதுச்சேரி, தமிழகம் இந்த இரண்டையும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியோட தொண்டர்கள் எப்படி அதை அணுகுவாங்க களத்துல? அதாவது தம்பி கனகராஜ் அவர்கள் வந்து அவருக்கு சரியான பதில் இல்லாத இது வந்து கே.என். நேரு காங்கிரஸ்ன்றது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லி இருக்காரு. நாங்க எதுக்கு நினைச்சு அவங்கள சுமக்கணும்னு எல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் அவர் மறந்துருக்கலாம். இப்ப அவருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டு நீங்களும் காங்கிரஸ்ல இருந்தீங்க. அது எந்தவோ காலம், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா தாக்கு பிடிக்க முடியாம தான் நீங்க வந்திருக்கோம். அது வேற விஷயம். அம்மா தான் சிறந்த ஆட்சின்றதுனாலதான், அம்மா பெண்களுக்கு மதிப்பளிப்பு கூடியவர் அம்மானு புரிஞ்சதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். அது மட்டும் இல்லங்க, இப்போ புதுச்சேரியில் இருக்கிறது நிச்சயமாக தமிழகத்திலையும் எதிரொலிக்கும், அதுல மாற்றமே இல்ல. ஏற்கனவே வந்து இங்க ஒவ்வொரு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேருமே திமுக தங்களுக்கு சரியான நியாயம் வழங்கவில்லை என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. they have been taken for granted அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே அது இருக்கு. ஏன்னா இன்றைக்கு புதுசா வந்தவங்க, அரை விழுக்காடுக்கும் குறைவா இன்றைக்கு வாக்கு வங்கி வச்சிட்டு இருக்கவங்க, அதே போல் அவங்களுக்கு எல்லாம் அங்கீகாரத்தை கூட இழந்த கட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு 10 தொகுதிகளை கொடுத்துட்டு 10 வருஷமா திமுகவை தூக்கி சுமந்தவங்கள, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் திமுகவோட தோள் கொடுத்து துணை நின்ற அந்த கட்சிகளை எல்லாம் திமுக வந்து உரிய மரியாதை கொடுக்காம இன்றைக்கு அவர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்கின்ற
அந்த ஒரு ஆதங்கம் வந்து அவர்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. Okay. அதத்தான் பல நேரங்கள்ல வார்த்தைகளாகவும் வெளியே வருது. அதனால இது நிச்சயமாக இது ஜெல்லாவதற்கு வழியே இல்லைங்க. Okay. இப்போ 10 சீட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு ஏற்கனவே 5 சீட்டெல்லாம் கொடுத்திருக்காங்க. சிபிஐ சிபிஎம்க்கெல்லாம் ஒரு சீட்டு கூட கொடுக்கல. திருமாவளவன் மட்டும் ஒரு 2 சீட்டை சேர்த்து கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஒரு 3 சீட்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் திரும்ப பார்த்தானே அவரோட இரட்டை இலக்குன்றது அவருக்கு இன்னும் பூர்த்தி ஆகல. ராஜ்யசபா சீட்டு ஒண்ணுன்றதும் பூர்த்தி ஆகல. இன்னும் எத்தனை பேர் இந்த கட்சியை விட்டு வெளியே வருவாங்கன்னு தெரியல. செல்வம் இத வந்து டிவிகேவோட எப்படி இணைக்க போறாருன்னு எல்லாம் தெரியல. இன்னும் பல்வேறு வெடிப்புகள் வரலாம். அதனால இது ஜெல்லாவதற்கு வழியே இல்ல அப்படின்றதை இங்க தெளிவா சொல்லிக்கிறோம். தம்பி கனகராஜ் அவர்களுக்கு தெளிவா நீங்க எனக்கு அம்மாவா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தம்பியா இருக்கிறேன். சகோதரியா சொல்லுங்க. இல்லம்மா நானும் உங்க சகோதரர். அதனால சரியா